யாரு வீட்டுல தெரியுமா? சவுண்ட் கேட்கலாம். தர்மசீலன் வந்து யாரு குயிவன் வீட்டிலே குடியிருந்தான். இருமுறை குடியிருந்தோம். இருப்பதே ஒரு பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை இருக்கிறது. அந்த பக்காசுரன் என்று சொல்லக்கூடிய அரக்கனுக்கு பலி கொடுத்து விட்டால் என்ன செய்வது? அதாவது தந்தையார் பார்க்கிறார், நானே போகிறேன். தாயார் பார்க்கிறார், அதாவது அந்த பக்காசுரனுக்கு பலியானது சரி, தாய் நானே போகிறேன் என்றான். மகன் பார்க்கிறான், அம்மா நான் தான் சென்றேன் அப்படி என்றான். மகள் பார்க்கிறான், நான் தான் செல்கிறேன் அப்படி என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் அதாவது அளந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார். அந்த குயில என்னுடைய தாய் குண்டாபாரியாக இருக்கிறான். பார்க்கிற போது எனக்கு 5 குழந்தை இருக்கிறது. அப்படி என்று அந்த 7 மணி சோரியும் நானே கொண்டு இருக்கிறேன். நானே தான் சாப்பிட போறதா இன்னைக்கு? சோறு கிடையாது. சொல்ல மாட்டேன் போறையா? பழமரம் இருக்கிறது. பழமரத்தை எடுத்து நீ பல் விளக்கடா பார்க்கலாம். நான் தான் புதுவேன். கோயில் மணிக்கு போலாம். கோயில் முன்னாடியா யார் சாப்பிடுறாங்க? ஆமா ஆழமா பல வேண்டிய நிலமா பதுப்பேன். இத்தனை நாளாக அதாவது நரமனிதன் வேண்டுமா அவனுக்கு? நரமனிதன் சாப்பிடுறானே நண்பா நண்பா கை கொடு கை கொடுறா. அதாவது 7 வண்டி சோரியும் அதாவது 3 வண்டிகள் செய்து நான் சாப்பிடுற போது என் தொண்டை மாட்டிக்கிச்சு. உனக்கு போல வெளிக்கும் போல உனக்கு மாட்டிக்கிச்சு. அப்போது நீ வந்து அதாவது என் துணையை குத்தின காலத்தில் பண்ணது உள்ள கண்டது. அப்படியா? எப்படி சொன்னீங்க? அப்படியா? அப்படியா?
கால வந்து கும்பிடுறான். ஏன்னா நான் கும்பிட்டு போயிரு. ஏன் கும்பிடணும்? கும்பிட்டு நான் எதுக்கு கும்பிடணும்? வேணுமானா சண்டை செய்ய முடியாதுன்னு எனக்கு ஆளுல நுழைஞ்சு போடா. நாட்டில் இருக்கக்கூடிய புலிதான் நீ ஒரு பூரன். என்ன கொல்ல உன்னால் முடியுமா? அப்படியா? எல்லா பாக்க ஆம்படியா பையல உள்ள வெட்டி எறியுது. மலையை கொண்டு வந்து மலை இருக்கிறது இருப்பதை காணகம் இருப்பதை காட்டில காட்டில இப்போது மலையை கொண்டு வந்து மீதில் வைத்து உண்டாதான் உயிர் போகும். ஆமா நின்று பார்க்கலாம். நான் இந்த பங்காசூரனை அழைத்திருக்கிறேன். அதாவது இந்த முன்னூத்தி என்று சொல்லக்கூடிய அந்தனர்களுக்கு இதோடு எந்த இன்னல் கிடையாது. ஆனால் இவனால் பங்காசூரன் முடிந்தார்.